பேசாம இருந்தீங்கன்னு வச்சுங்க பெரியவங்க. அம்மா புத்தகம் என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும் புத்தகம்? உங்க பிள்ளைகளோட பேசும். பேசும். அதுக்கு பேசிக்கும். ஆமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த பெரியவங்க எல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா ஓஹோ அதுங்க புத்தகத்தோட பேசும், புத்தகம் அதுங்களோட பேசும். அப்புறம் அவங்க உரையாடுவாங்க, வாங்கிடுவாங்க. நம்ம கொஞ்சம் சும்மா இருக்கணும். அவ்வளவுதான். பிள்ளைகளை பார்த்தா அங்க போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அங்க பாத்தியா இங்க பாத்தியா, இந்த காட்டியே ரொம்ப சிக்கலா போய். அது வந்து பிள்ளைய வளர்க்கறதே பயங்கரமா இருக்கும். இப்பெல்லாம் என்ன வளர்க்கறது? ஒரு காலத்துல புள்ள பிறந்து வளர்ந்து பேச ஆரம்பிக்கும். எப்படி பேசும்? ஐயோ என் செல்லம் என்ன அழகா பேசி பிடிச்சி போற வர பிள்ளைல பொம்பளை எல்லாம் அந்த அம்மா இடுப்புல தூக்கி வச்சு சொல்லும். அம்முக்குட்டி அத்தை சொல்லு, துட்ட நான் துட்ட, அண்ணன் சொல்லு, தின்னா, தம்பி சொல்லு, இம்பி, அக்கா சொல்லு, கக்கா, அக்கா சொல்லு, கக்கா, அண்ணு சொன்னு பஞ்சொன்னு. எந்த வீட்லயும் இப்படி குழந்தை பேச ஆரம்பிக்கும் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அது ஒரு அந்த அழகுக்கு இணை உண்டா? எதுவுமே இல்லைங்க. வள்ளுவன் சொன்னால குழலி நிதி யாழி நிதி என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். வள்ளுவன் சொன்னால. ஆமா. இப்பவும் புள்ள பிறக்குது, பேசுதான். எப்படி பேசு? முன்னாடி பிறந்துச்சு, இப்ப எடுக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா. இப்போ மேக்சிமம் எடுக்கிறதா? ஆமா. என்ன சொல்ற? அதுவும் அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வந்துடும். சரி. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் வரும். அது என்னமோ வச்சு கிழிச்சா வரும். அங்க வலிச்சா வரும், இங்க கிழிச்சா வரும். ஆமா. அது மாதிரி இப்போ புள்ள பிறந்து வளர்ந்து பேச ஆரம்பிக்குது. எப்படி பேசு? அது தான் ஆரம்பிக்குது. ஆமா. பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகி எங்க புள்ள பேசிட்டான், என்னடி செய்யறது? ஸ்கூல்ல கொண்டு விட்டுருங்க. அங்க மிஸ் சொல்றாங்க. மிஸ் என்ன சொல்லுது? சைலன்ஸ், பேசக்கூடாது, டோன்ட் ஸ்பீக், பேசக்கூடாது, சைலன்ஸ். பாடம் நடத்துவாங்க. என்ன நடத்துறாங்க? மொழி எதனால் வளர்கிறது? எதனால்? பேசுவதால் வளர்கிறது. அங்க யாரு சத்தம் போடுறது? சைலன்ஸ். ஆமா. அது ஆமா. அப்ப எல்கேஜில வாய மூடுறவன் 9ஆம் பிள்ளை டீச்சரை கத்தி எடுத்து குத்தி போடுறான். சக்கரை குத்துறான். பேசி கீசி விளையாண்டு அதெல்லாம் ஜாலியா இருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போறது இருக்கே, நீங்களாம் இப்ப அனுப்புறது எப்படி அனுப்புறாங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு? ஆமா. அப்பா வீடியோ டென்ஷன். அது விடியக்கலாம் 5:30 மணிக்கு. ஆமா. 5:30 மணிக்கு எழுப்பி அவன் தலையில தண்ணி ஊத்தி பவுடர் அடிச்சு சட்டையை மாட்டி இட்லியை வச்சு குத்தி மஞ்சள் பிசாசு மாதிரி ஒரு வண்டி ஒண்ணு வரும், ஏத்தி அனுப்பி விட்டு குடும்பமே கீழே நின்னுட்டு ஹாய். அவன் அப்பதான் உள்ள இருந்து ஆய் அப்படிம்பான். அவன் காலையில ஆயே போகல. அதுவும் பாருங்க, எல்கேஜி யூகேஜி போறேன், ஒரு மூட்டை அள்ளி கட்டிக்கிட்டு சுராசி பார்க்கும் போது இப்படியே போறானே ஏன்? அவன் படிச்சு பெரியாளாகி பட்டம் வாங்கி எப்படியும் வேலை கிடைக்காது, அதனால மூட்டை தூக்கி பொழைச்சிக்கிறான்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுருங்கப்பா. சரி, எல்கேஜி போறது ஒரு மூட்டையை கொண்டு போறேன். இந்த காலேஜ் போற புள்ள ஒரே ஒரு நோட்டு கொண்டு போகுது, அது எதுக்கு? அது பஸ்ல சீட்டு போட. ஓ, சீட்டு போட்டு இவன் உட்கார்றானா? நம்ம ஆளு சீட்டை போட்டு வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணிட்டு அந்த பொம்பளை புள்ள வரும், வந்த உடனே அதை உட்கார வச்சிருவான். உட்கார வச்சுட்டு பஸ் ஃபுல்லாயிருமா? ஆமா. இவன் கம்பியில தொங்குவான். எப்படி தொங்குறான்? வளையோசை கல கல கலவென கவிதைகள் படித்திட குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. ஆளக்காரம் எங்க? 2 கிலோமீட்டர்ல டயருக்குள்ள கிடக்குறான். அதான் அது என்ன போகுது. ஆமா, அப்படி பள்ளிக்கூடம் போறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறது காலையில அனுப்பையில ஒரு லிஸ்ட் போடுறாங்க. லிஸ்ட் காலைல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பயங்கர டென்ஷனா இருக்கு, குடும்பமே டென்ஷன் ஆயிருது. ஆமா. என்ன செய்யறாங்க? என்ன லிஸ்ட்? எப்படி லிஸ்ட்? ஒரு 15 எடுக்காங்க. ஆமா. லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தாச்சு, லஞ்ச் டவல் எடுத்தாச்சு, ஹோம்வொர்க் நோட், வாட்டர் பாட்டில், டவுன் டி பாக்ஸ், அந்த பாட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாம் எல்லாம் டிக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பையன் போன் பண்றான். என்ன பண்றான்? மேத்ஸ் புத்தகத்தை வச்சுட்டு வந்துட்டேன் போ எடுத்துறாங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு, வாட்டர் பாக்ஸ் எடுத்தாச்சு. நம்ம எல்லாம் படிச்சு வந்த அதிகாரி எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, இங்க இருக்கீங்க, எல்லாரும் இருக்கு. அப்பா அம்மா எல்லாரும் கேட்டுங்க. ஆமா. நம்ம காலத்துல இப்ப பள்ளிக்கூடம் படிச்சோம்ல, படிச்சு போல நான் எல்லாம் பள்ளிக்கூடம் போயில, எங்க அம்மா எல்லாம் பள்ளிக்கூடம் போறேன்னா ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அந்த ஒரு வார்த்தையில படிச்சு முடிச்சிட்டோம். ஓஹோ. எங்க மாட்டேன் அம்மா, மோ ஓய் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், லஞ்ச் பாக்ஸ் எடுத்து, சவுண்ட் பாக்ஸ் எடுத்து, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து, அதெல்லாம் கேட்கல. ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். என்ன கேட்ட உங்க அம்மா? எங்க அம்மா என்ன கேட்டுச்சு? தட்டை எடுத்துக்கிட்டியா? படிச்சிட்டோம். பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் மத்தியானம் வீட்டுக்கு கூடியாந்துரும்ட்டு
நம்ம தமிழ்நாட்டுல எப்படி பாருங்க, தமிழ்நாட்டுல என்னது? நீங்க இவ்வளவு பேரை சந்திக்கிறீங்க, வந்திருக்கீங்க, பிள்ளைங்களோட வந்திருக்கீங்க, குழந்தைகளோட வந்திருக்கீங்க, குடும்பத்தோட வந்திருக்கீங்க. புதுசா அவங்கள அறிமுகமாகி கொஞ்ச நாள் இருக்கும். ஆமா. குழந்தைகளை இப்பதான் சந்திப்பீங்க. ஓஹோ. நம்ம இங்க புக் ஃபேர்ல பார்ப்போம். ஆமா. உங்க குழந்தையா அப்படின்னு கேட்டு, இது தமிழ்நாட்டு பழக்கம். தமிழ்நாட்டு பழக்கம். என்ன பழக்கம்? பார்த்தோன்னா குழந்தையா இருந்தா என்ன கேட்போம், உங்க பிள்ளையா? ஆமா. ஏய் என்ன படிக்கிற? இதுதான் நம்ம தமிழ்நாட்டின் முதல் கேள்வி, மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் பழகிட்டோம். ஆமா. ஏன் குழந்தையா இருந்தா அவன் படிக்கணும். ஓஹோ. படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கணும். பதறிடுவாங்க ஸ்கூலுக்கு போகலைன்னா. ஆமா. இங்க படிக்கணுங்கிறது அதே அப்படி அந்த பக்கம் போய் கேளுங்க. அங்கிட்டு போனோம்னா ஆந்திராவை தாண்டி என்ன கேட்பான்? உங்க பிள்ளையா? அப்ப பையன் தான். என்ன வேலை பார்க்கறான்? இங்க எவ்வளவு கல்வி முக்கியம்னு பார்த்துருக்காங்க பாருங்க. அதுதான் படிப்பு. அதுதான் தமிழ்நாடு. இவ்வளவு பேர் படிச்சு வந்ததா, மத்தியான சோறு போட்டு இப்ப காலையில வேற சோறு, காலையில வேற உணவு. படிச்சிரு. இப்ப உலகம் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது? எதுக்கு? படிச்சு தொலைஞ்சிருங்க, எப்படியாவது படிச்சிரு. அவ்வளவுதான். படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான். ஆமா. அதுக்கும் இப்ப பயங்கரமா இருக்கு. என்னது? அதுலயும் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? இப்ப ரொம்ப நல்லா படிச்சு முடியாந்துறமா. ஆமா. முன்னாடி எல்லாம் பார்த்து ஃபெயில் போடுவாங்க. சரி. அப்புறம் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி. அப்படின்னா 9th 10th வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாங்க. ஓஹோ. இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன எல்லாம் பப்ளிக் எக்ஸாம். இப்போ எதுக்கெல்லாம்? 12க்கு, அதுக்கப்புறம் 11க்கு, அதுக்கப்புறம் 10க்கு, அதுக்கப்புறம் 8க்கு, அதுக்கப்புறம் 5க்கு, அதுக்கப்புறம் 3க்கு. 3ஆவதுக்கு பப்ளிக்கா? 3ஆவதுக்கு பப்ளிக்னா ஸ்குவாட் வந்து செக் பண்ணுவாங்க. என்ன பறக்கப்பட பிட்டு வச்சிருக்கியா? என்ன அந்த பக்கம் கனமா இருக்கு? பேம்பர்ஸ் மிஸ். அவனுக்கு பப்ளிக் வச்சா யோசிச்சு பாருங்க, அது எதுக்கு பப்ளிக்கு? ஆமா. நம்ம ஆனா எப்படியும் படிப்பு தான் முக்கியம். கல்வி எவ்வளவு முக்கியம்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, வளர்த்துருக்கிறோம். ஆமா ஆமா. இப்ப எங்க நம்ம பிள்ளைகள்லாம் சோறு ஊட்டையிலே என்ன ஊட்டணும்? என்ன கொடுக்குறோம்? பாட்டு சொன்னோமா? ஆமா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வான். இப்ப நிலாவை கூப்பிடுறது இல்ல. ஏன்? அது ஏன்னா இப்ப நிலாவுக்கு தென்துருவத்துக்கே இந்தியா இதை அனுப்பிடுச்சு. இந்தியாவை தென்துருவம். ஏன் உலகத்துக்கு இல்லாத சிறப்பு? என்ன சிறப்பு? தென்துருவத்தில் இறக்கணும்னு எந்த விஞ்ஞானியும் யோசிக்கல. அதுதான் சிறப்பு இந்தியாவுக்கு. தென்துருவத்தில் கொண்டு போய் இறக்கிடலாம். ஓஹோ. ஏன்னா -200 டிகிரி இருக்குமா. ஆமா. அந்த தென்துருவத்தில் இறக்கலாம்னே அவனு யோசிக்கல. ஓஹோ. பெரிய பெரியவங்க நாசா விஞ்ஞானி, ஆமா, ரஷ்யா விஞ்ஞானி, ரஷ்யாக்காரர், இஸ்ரேல் விஞ்ஞானி, ஆமா, கஷா விஞ்ஞானி, கிஷா விஞ்ஞானி பூரா யோசிக்கல. ஆனா தென்துருவத்தில் இறக்கலாம் என்று இந்தியாவில் இருக்க ஒருவர் யோசித்தார். இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் இருக்க ஒருவர் யோசித்தார். அவரு எங்கடா படிச்சார்னா அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருக்காரு. அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு. சூரியனுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பணும். சூரியனுக்கு. ஆமா. அது ஒரு 5 ப்ராஜெக்ட்ங்க. 5 ப்ராஜெக்ட் இஸ்ரோல இருந்து. ஓஹோ. 5 ப்ராஜெக்ட். ஆமா. 5 ப்ராஜெக்ட்டுக்கும் தலைவர் யாருன்னா தமிழ்நாடு. 5 பேர் படிச்சதும் பள்ளிக்கூடத்துல இந்த தட்டை தூக்கிட்டு போய்தான். தட்டை எடுத்துக்கிட்டியா? அதுல படிச்சது. அந்த தட்டு தான் செவ்வாய்க்கிரகத்துக்கு போயிருக்கு. ஜாமண்டி பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல எல்லாம் இல்ல. வெறும் தட்டை எடுத்துக்கிட்டு போனதால தான் இவ்வளவும் படிச்சு தென்துருவத்துக்கு இறக்கிட்டான். நிலா நிலா ஓடி வாடணும். நிலாவிலே கொண்ட இறக்கிட்டோம். நம்ம கவிஞர்கள் பாட்டா எழுதுனா ஒரு காலத்துல. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் நிலையில் நான் இல்லை. குடிச்சுக்க அப்பா, ஈரத்தை நினைச்சுக்க. செவ்வாயில இறங்கின இது போயிடுச்சு. தண்ணி இல்லாத கோல்ல இறங்கிட்டோமா, அதனால வறட்சி ஆயிடுச்சு. நிலவுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா. அப்புறம் அவ்வளவு நிலவுக்கு அனுப்பியாச்சு. நிலவே இங்க இருந்து பாடினாங்க. அப்புறம் நெருங்க 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 விஞ்ஞானம் நெருங்க நெருங்க நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை கொண்டு வை, நில அப்படி ஏங்குனாங்க. நிலவே வானம் மீதில் நீந்தி ஓடும் பெண்ணிலாவே, நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலா. அப்புறம் நம்ம எஸ்பிபி அவர்தான் பாடும் நிலா. அவரு வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம்
இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் நிலவை கொண்டுட்டு வந்துரு. கொண்டு சோறு ஊட்டணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி கதை சொல்லி சோறு ஊட்டணும். முதல்ல கதை சொல்லி பாட்டு பாடி சோறு ஊட்டணும். ஆமா. இப்போ என்ன வச்சு சோறு ஊட்டுறோம்? என்ன பிள்ளைகளுக்கு எப்படி சோறு ஊட்டுறோம்? நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. என்னடா புக் ஃபேருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இப்படி திட்டம் நினைக்காதீங்க. எல்லாம் பிள்ளைகள்ட்ட செல்போனை கொடுத்துருது. செல்போன் இந்த ஒரு கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? என்னது? இப்பதான் 5000 கோடியா? 5000 கோடி ரூபா. போன ஆளுக்கு 1.5 கோடிக்கு வாட்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு பத்திரிக்கை இல்லை. 5000 கோடி பிளைட்ல கூட்டி போறாங்க, கப்பல்ல கூட்டி போறாங்க, போறாங்க, டான்ஸ போடுறாங்க. ஒரு வருஷம் ஒரு கல்யாணம். ஒரு வருஷம் 5000 கோடி. கல்யாணம் ஒரு வருஷமா எப்ப முடியுதுன்னே தெரியல. ஆனா நமக்கு ஜியோ முடியுதுன்னு வச்சுங்க, என்ன செய்வாங்க? 4 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. முடிய போகிறது, ரீசார்ஜ் செய்யுங்கள். முடிய போகிறது, ரீசார்ஜ் செய்யுங்கள். எங்களுக்கு முடியட்டும். உங்க இது எப்ப முடியும்? 5000 கோடி ஏது காசு? 5000 கோடி ஏதா? ஆமா, நம்ம தடவுனதுதான். எல்லாம் நம்ம போன தடவி. ஏன் இந்த போன இவ்வளவு பேச வேண்டியிருக்குன்னா, ஏன் வாசிப்பை கிட்டத்தட்ட ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த செல்போன்கள். வாசிப்பு. நான் வந்து விஞ்ஞான வளர்ச்சியை வேணாம்னு சொல்ல, விஞ்ஞான சாதனங்களை வேணாம்னு சொல்லவே மாட்டேன். ஆமா. தந்தை பெரியார் 1948 சொல்றாரு. என்ன சொன்னார்? 1948 அவர் சொன்ன வாசகத்தை அப்படியே சொல்றேன். என்ன சொன்னார்? தந்தை பெரியார் சொல்ற அவர் சொன்ன அப்படியே சொல்றேன். என்ன சொன்னார்? ஒவ்வொரு பாக்கெட்டிலும் ஒரு தொடர்பு சாதன கருவி வந்துவிடும். எப்ப சொன்னது? 1948 வந்து விடும்ன்றாரு. வந்து விடும், வரலாம்னு சொல்லல. ஆமா, வந்து விடும். தொடர்பு சாதன கருவி வந்து விடும். 48 சொல்றாரு. ஓஹோ, ஆமா, சரி. சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். வந்து விடும்ன்றார். தொடர்பு சாதன கருவி வந்துரும். அதை விட ஒரு முக்கியமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசும்படியான வாய்ப்புகள் வந்து விடும். வாட்ஸ்அப், இப்போ வீடியோ கால் எல்லாம் பேசுறோம்ல, ஆமா, வாட்ஸ்அப் கால் வந்து விடும். இது 48 சொல்றாரு. ஓஹோ, அதை விட முக்கியமா ஒன்னு சொல்றாரு. அதை தாண்டி என்ன சொன்னார்? அந்த முகம் பார்த்து பேசுகிற வாய்ப்பினால் உலகம் முழுவதும் இருந்து பேசி, ஓஹோ, கல்வி மேம்படும். மேம்பட்டு இருக்கா? அதுல புள்ளிய மட்டும் அழிச்சிட்டாங்க. லேட்டாக புரிந்தவர்களுக்கு மட்டும் நன்றி. எக்கோ வந்து கட் பண்ணி பாருங்க. ரிப்பீட் ஆகுது பாருங்க. ரிப்பீட். எக்கோ ரிப்பீட். செல்போன் படம் எப்படி அது என்ன நம்மள மெய்மறக்க வைக்குது? செல்போன் அது வேணும் தான். வேணும், இல்லன்னு இல்லாம இருக்க முடியாது. ஆமா, இந்த கருவி வேணுமா? வேணும். அதனுடைய பயன்பாடை என்னவா பயன்படுத்துறோம்? ஓஹோ, ஆமா. நம்ம ஒரு காலத்துல இவ்வளவு நம்பர் தெரியும், இவ்வளவு பேர் தெரியும். இப்போ எல்லாம் என்ன தெரியுமா கேக்குறோம்? என்ன கேக்குறோம்? முன்னாடி எல்லாம் இறங்கி நிகழ்ச்சி முடிச்சு கீழே இறங்கி வந்தா, ஓஹோ, தம்பி சூப்பரா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, உங்க பேர் என்ன அவ கேட்பாங்க. அதெல்லாம் கேட்பாங்க. எந்த ஊரு எல்லாம் கேட்பாங்க. சரி, இப்போ அவங்க ஆங்கர் பண்றாங்க, சகோதரி பண்ணாங்க, அவங்க நல்லா பேசுறீங்க, அருமையான பேர், உங்களை பார்த்தோன்னே நல்லா, உண்மையிலேயே நல்லா கை தட்டுங்க, அருமையான கூட்டத்தை. பேசுறது இருக்குல்ல, ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருங்கிணைக்கிறது வந்து இப்போ நாங்க 1 மணி நேரம் பேக்கப் பண்ணிடலாம். ஆமா, ஒட்டுமொத்த நாளும் போட்டு இழுத்து அடிச்சு உங்களை உட்கார வச்சு கைதட்ட வச்சு அதை வச்சு இதை வச்சு சோறு ஊட்டுற வேலை தான். வேற என்ன? இந்த சோறு ஊட்டுற வேலை தான். சோறு ஊட்டுற வேலை, செல்போன் கொடுக்காம சோறு ஊட்டுறது தான். ஆமா, அந்த வேலை தான். அந்த வேலை. இப்போ இறங்கி வர்றாங்க அவங்க, கீழே இறங்கி வந்தோடனே என்ன பண்ணுவோம்? கை கொடுத்து நல்லா பண்ணீங்க, சூப்பர், உங்க பேர் என்ன, இல்ல நீங்க எந்த ஊர், அப்படிதான் கேட்கணும். ஆமா, இப்போ யாரு என்ன கேட்டாலும் என்ன கேட்கறாங்க? வாங்க, நல்லா இருந்துச்சு, சரி, உங்க நம்பர் என்ன? எல்லாருமே நமக்கு பெத்தோடனே ஒரு பேர் வைப்பாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் இனி வேஸ்ட். இனிமே ஒரு 10 வருஷத்துல எல்லாருக்கும் ஒரு நம்பர் தான். இப்பவே நமக்கு ஆதார் நம்பரு, அந்த நம்பரு, இந்த நம்பரு, அதோட அதை இணைச்சு, அதிகாரிகள் வேற இருக்காங்க, நம்ம ரொம்ப சொல்ல முடியாது. அதோட அதை இணைச்சு, இதோட இதை இணைச்சு, அதை இதை இணைச்சு, புதுசா கல்யாணம் பண்ணவன் அவன் என்ன பாடுபட்டானோ பாவம், என்னடா படிச்சு. இருக்கு நம்பர் ஆகி போச்சு. செல்போன் அந்த பாடுபடுத்து. அப்ப அந்த போனு என்ன பாடுபடுத்துக்கிற? என்ன வாழ்க்கையில செல்போன் போனு எதுவுமே இப்ப டிவி வந்தோடனே பயங்கரமா இதுன்னாங்க. முதல்ல ரேடியோ போட்டு இன்னைக்கு விஞ்ஞானம் வந்துச்சு. ஆமா, இனிமே தியேட்டர்களே இருக்குமான்னு தெரியாது. ஓஹோ, வர வர குறைஞ்சிடும். இன்னும் 10 ஆண்டுகள்ல வேறையா மாறப்போகுது. சரி, இன்னொரு எச்சரிக்கையும் சொல்றேன், நல்லது. அது என்னது? நான் எச்சரிக்கையா ஆண்களுக்கு சொல்றேன். ஓஹோ, இன்னொரு எச்சரிக்கையா ஆண்களுக்கு சொல்றேன், பெண்களுக்கு இல்ல. நல்ல விஷயம் அது. என்னது? ஆனா ஆண்களுக்கு எச்சரிக்கை.
என்ன? இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில் இங்க பேசுறது, நிகழ்ச்சி நடத்துறது, மேக்சிமம் புத்தகம் வாங்குறது எல்லாமே பெண்களாக தான் இருக்க போறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. அவர்கள் பல சோழிகளில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நான் ஒரு பேச்சு போட்டிக்கு போறோம்னு வச்சுங்க, 2 நாளா போய் பார்க்குறோம். 100 பேர் வந்தாங்கன்னா 80 பெண்கள் வராங்க, 20 பேர் தான் பசங்க வாரான். நான் இதை யோசிச்சுக்கிட்டே வரேன். என்னது? பெண்கள் இந்த உலகத்தில் எப்ப நடமாட வராங்களோ, அம்மா எவ்வளவு லெனின் சொன்னது, சமையலறை கசடுகளிலிருந்து பெண்களை எப்போது விடுதலை அடைகிறார்களோ அப்பொழுதுதான் சமூகம் விடுதலை அடையும் அப்படின்னு சொன்னார். லெனின் சொன்னார். பெரியார் சொன்னார். அந்த ஏன்டா போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிச்சன் கட்டுறிய? எதுக்கு கட்டுற? ஆமா, ஊருக்கு ஒரு பொது கிச்சனை வச்சுக்கிட்டு 4 பேரை வேலைக்கு போட்டு சமையலை வச்சுக்கிட்டு முடிச்சா அந்த பெண்கள் பேசாம அவங்க வேலையை பார்ப்பாங்களடா. 1000 வேலை இருக்கு. இதை அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இதை எவன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டான்னா, அம்மா இந்த கார்பரேட் கம்பெனி கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன சொல்றான்? ஸ்விக்கி, சொமேட்டோலாம் அவன் கண்டுபிடிச்சிட்டு மாற்றத்தை பெண்கள் என்ன பண்றாங்க, ஆம்பளை இருந்தா தான் சமைக்கிறாங்க. ஏன்னா பட்டிமன்றத்தில் திட்டுவோம், வேம்பு வேற இருக்கு. ஐயோ, இப்பதான் பாக்குறேன் இதுக்கு பாருங்க. பட்டிமன்றத்தில் வேற திட்டுவாங்களா? அதுக்குன்ட்டு நம்ம சமைக்கிறது எப்பாதான் ஆர்டர் போட்டுட்டு போயிருவாங்க. பெண்கள் அவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்காங்க. இப்ப இது டிவி ஒரு காலத்துல அப்படித்தான் திட்டணும். ஆனா டிவில என்ன பண்றான், என்ன செய்யறான், புரோகிராம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா விளம்பரம், இந்த விளம்பரங்கள் படுத்துறது, ஆத்தாடி அப்பா, ஆட்சி எதிரி என்னைக்கு நகை வாங்கினால் செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, வாங்கிட்டு வந்தோம்னா தங்கமே இல்லை, பூரா நின்று கியூல நின்று வாங்கி தங்க விலையும் அதுவும் 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சிடுறாங்க டிவியில. காலையில ஒரு செட் ஆரம்பிக்கிறான். என்ன 6 to 8 டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கல், வெள்ளைக்கல், மந்தக்கல்லா சுத்துது. நைட்டு 11 மணிக்கு மேலே வேற ஒரு விளம்பரம் ஓடுது. அது தெரியும், அந்த பார்த்தவங்க கை தட்டுறாங்க. அதில் தப்பிச்சு நம்ம வீடியோ பார்க்குற ஆளு இருக்கு. ஆமாம், ஒன்று பார்க்குறாங்க. ஆமாம், அது விடுங்க. இப்போ காலையில் விளம்பரம் என்ன போடுறேன்? காலையில் விளம்பரம் என்ன போடுறேன்? எங்கள் கடையில் நகை வாங்குங்க, நகை வாங்கிட்டோமா? ஆமாம். மத்தியானம் ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்களுக்கு சிரமமாக இருக்கா, எங்கிட்ட அடகு வச்சிருங்க. அடகு வச்சாச்சு. ஆமாம். சாயந்தரம் ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்கள் அடகு வச்ச நகை முழுக போதா? ஆமாம். எங்கிட்ட வாங்க. வந்து அதை விற்றுவிட்டு உங்கள் நாக்க நீட்ட சொல்லி ஒரு தடவுடுவோம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான் போகலாம். நம்ம எதுக்கு வாங்க சொன்னாங்க, எதுக்கு வைக்க சொன்னாங்க, எதுக்கு பண்ண என்னன்னே புரிய மாட்டேங்குது. அது விளம்பரம். ஆமாம். அந்த விளம்பரத்தை பார்த்து தான் இந்த திருச்சியில் லலிதா ஜுவல்லரியில் ஒருத்தன் கொள்ளையடிச்சானே. ஆமாம், உங்க ஒரு பக்கத்து இருக்காரு. ஆமாம், திருவாரூர் முருகன். ஆமாம், அவரை பிடிச்சி ஏன் இத்தனை கடையை விட்டுவிட்டு அந்த கடையில் அடிச்சேன்னு கேட்டாங்க. அது கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாப்ல என்கொயரியில், நான் விளம்பரத்தை பார்த்தாங்க அடிச்சேன்டா. அப்புறம் என்ன விளம்பரம் போட்டாங்கல்ல அந்த கடைக்கு? விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? என்ன விளம்பரம்? 4 கடைக்கு போங்க, நல்லா பாருங்க, அப்புறம் எங்ககிட்ட வாங்க. அவன் 4 கடைக்கு போயிருக்கிறான், எல்லாம் டைட்டாக இருந்திருக்கு, செக்யூரிட்டி இங்கே தாண்டா ஃப்ரீயாக இருக்குன்னு அடிச்சிருக்கான் அவன். நீங்கள் இப்போ எல்லாமே நம்ம கையில் காசு கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் உலகம்ல. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு என்ன மாதிரி போகுது, காசெல்லாம் இப்போ காசு வச்சா வாங்குறோம் இல்லையா, டிஜிட்டல் தான். ஆமாம், இன்னைக்கு வச்சு பாருங்களேன். எப்படி? டிங் டிங், பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10, டீ குடிச்சிட்டு எல்லாம் காசு பாக்கெட்டில் யாரும் வச்சுக்கல, யாரும் இல்லை, அப்படியே இருக்கு. கேஷ்லெஸ் அப்படியே டிங் டிங் டிங். 1 ரூபாய்க்கு ஹால்ஸ் மிட்டாய் வாங்கினாலும் டிங் டிங், பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1, டிங் 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 டிங். அன்னைக்கு ட்ரெயினில் ஒரு அம்மா பிச்சை எடுக்குது. எப்படி எடுக்குது? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. நீதான் வாரி வழங்க வள்ளலாச்சு அள்ளி கொட்டிருப்பீங்க, காசு சில்லறை இல்லம்மான்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? ஜோல்னா பேலேருந்து ஆப் எடுத்து காட்டுது, ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல் எடு. அன்னைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நடக்குது. ஆமாம், ஒரு பையன் அவன் இன்ஜினியரிங் முடிச்சு ஐடியில் வேலை பார்ப்பாம்பல இருக்கு. சரி, சுத்தமாக கையில் காசு இல்லை. ஆமாம், இப்போ கேஷ்லெஸ்ல பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு 10 ரூபா. ஆமாம், அதுக்கு விலை ஏறி போச்சு. அவன் போய் ஆப் இருக்குன்றான், இங்கே டவர் இல்லை.
இப்போ டீ குடிச்சிடலாம், டீ குடிக்காம இருக்கலாம், ஹால்ஸ் போடலாம். இதுக்கு என்ன பண்ணுங்க? அப்புறம் என்னாச்சு? அவன் என்ன சொல்றான்? அவன் தலைன்னா விட முடியாதுன்றான். இவன் விடணும் தள்ளுறான் விடுறாங்கிறான். அவன் தலைன்னா விட முடியாதுன்றான். இவன் விடணும் விடுறாங்கிறான். பெரிய கதையாகி போச்சு. அப்புறம் அசிங்கப்பட்டு அதெல்லாம் எல்லாம். ஏன்னா இது டிஜிட்டல் டிஜிட்டல் டிஜிட்டல். போய் ஏடிஎம்ல காசு எடுத்தா கூட. ஆமா, நீ ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி சொல்றாங்களா? சொல்றாங்க. எந்த ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. ஆமா, எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி சொல்றாங்களா? ஆமா. திருவண்ணாமலையில ஒரே ராத்திரில 4 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்களா? ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருட்டு பேருக்கு அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது. அதான் டிஜிட்டல் இந்தியா. இப்போ திருடுறவன் பிளான் பண்ணி தான் திருடுறேன். பட்டுக்கோட்டை எழுதினாரு. என்ன பட்டுக்கோட்டை? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அப்போ எல்லாம் உலகம் விஞ்ஞான உலகமா போயிடுச்சு. அவ்வளவு உலகம். ஆமா. இன்னைக்கு செல்போன் அப்படி இருக்கு. படுத்தது செல்போன். என்ன பாடுபடுத்துங்கிற? எல்லா பிள்ளைங்களுக்கு நீங்க அதை வச்சு தான் சோறு ஊட்டுறாத. வாய்க்குள்ள ஒண்ணு ஊட்டுறோம், ஆனா கண்ணு வழியா அந்த பார்வை வழியா காது வழியா வேற ஒண்ணு போயிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு. ஆமா. என்ன குடுக்குறோம் என்ன நமக்கு தேவையே இல்லை. இப்பெல்லாம் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு பாக்குறாங்க. பெட்ஷீட்டை மூடினாங்கன்னா வம்புன்னு வச்சுக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பயலுக்கு வயசுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பெட்ஷீட்டை மூடி செல்போன் அந்த பாடுபடுத்துது. அப்பா ஐயோ கிறுக்க. ஒருத்தன் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல போனை எடுத்து திருநெல்வேலியில இருக்கேன் நிக்கிறது. நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு. அவன் இல்லைங்க திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படி சொன்னா பரவாயில்ல. எங்கேயோ ஒருத்தன் அவனுக்கு போய் சொல்றதுக்கு தப்பிச்சுக்கிறான்னு. ஆமா. 10 பேர் திரும்பி அட்டென்ஷன்ல பாக்குறான். என்னடா திருநெல்வேலி பஸ் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் திருநெல்வேலியில் நிக்கிறான்னு சொல்றானு. அவன் அதை பத்தி கவலைப்படல. திருநெல்வேலியில் இருக்கேன், வர 4 நாள் ஆகும், வைங்க. வச்சுட்டு பக்கத்துல இருக்காட சொல்றான். என்ன சொல்றான்? இந்த கடன்காரங்க தொல்லை தாங்க முடியல, வாங்கினது இவன் அவன்கிட்ட, அவனை இவன் கடன்காரன்றான். ஓஹோ. அதான் இப்ப செல்போன் எவ்வளவு பொய். ஆமா, எவ்வளவு பொய். ஒரு நாள் பஸ் போய்கிட்டு இருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவர் ஓட்டுறான். ஓஹோ. அவன் ஓட்டுறாரு. ஆமா. மதிப்புக்குரிய ஐயா மோகன சுந்தரம் அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஆமா, நான் அவருடைய தீவிர ரசிகன் ஐயா. ஆமா. பஸ் போய்கிட்டு இருக்கு நைட் 2 மணி. ஆமா. பஸ்ல எல்லாரும் தூங்குறான். டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பஸ்ல டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி இருக்கவனுக்கு ஒரு போன் வருது. டிரைவர் பஸ்ல எப்படி தூங்குவாங்க? பஸ்ல எப்படி தூங்குவான்னு உங்களுக்கு தெரியும். ஏறணும்னா சில பேர் 2 காலை தூக்கி இப்படி வச்சுக்குவான். இன்னும் சில பேர் ஏறணும்னா 3 பேர் சீட்ல அகட்டிக்கிட்டு உட்காந்துருவேன். சில பேர் கையை எப்படி வச்சுக்கிட்டு தூங்குவான். இன்னும் சில பேர் ஆமா தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், கையை முன் சீட்லயே விட்டுக்கிட்டு இருப்பான். ஓஹோ. அங்க இருந்து அந்த அம்மா சொல்ல, யாராவது தூக்கத்துல சாரி அப்ப செருப்படி விழுகிறது உண்டுன்னு வச்சுங்க. ஆமா. பஸ் போய் இன்னும் சில பேர் இருக்கான், அண்ணன் தம்பி கூட நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்க மாட்டான். என்ன செய்வாங்க? எவனே தெரியாது, ஏறின 5 நிமிஷம் நம்ம மடியில படுத்துருவாங்க. மடியில படுத்துக்கிட்டு நல்லா எச்சியை வேற ஊத்துவான். வாணி வேற ஊத்திக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவனா முழிச்சு சாரி பிரதர் மறுபடியும் படுத்துக்குவான். இதுக்கு எந்த புடவை கேட்டேன்னே தெரியாது. பஸ் போயிட்டு இருக்கு நைட் 2 மணி. பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. ஆமா. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி இருக்கவனுக்கு ஒரு போன் வருது. போன் எடுத்து மெதுவா பேசி தொலைக்கலாம். மெதுவானா எப்படி பேச சொல்றேன்? நான் சொன்னேன் முதல்ல இருந்து விஞ்ஞானத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டது பொம்பளை பிள்ளைங்க தான். எப்படி அதுங்க பேசுது பாருங்க. சொன்னா சொல்லு வெட்டி அலையாதடா படா. சி ரொம்ப கராரா பேசுங்க பொம்பளை பிள்ளைங்க போடலாம். கரெக்டா இருக்கு. ரொம்ப இவன் வலிகிறான் ஆம்பளை ஆளு. ஆம்பளை பே இந்த என்னன்னு அந்த பிள்ளை ரொம்ப இந்த சுமார். ஏன்னா இந்த காதலை கூட இந்த பெண்கள் புரிஞ்சிக்கவே முடியல. ஓஹோ. நல்லா லவ் பண்றானா, வெறித்தனமா லவ் பண்றானா, காதல் தான் அது. எப்போ வரும் காதல்? அது 19 வயசு 20 வயசு ஆனா அவனுக்கோ பொண்ணுக்கோ வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணணும், அது வேற விஷயம். வந்துடணும். சரி, அது வந்து அப்படியே இருக்கும். ஓஹோ. அறுவாலை தூக்குற ஏரியா இருக்கு, மற்ற ஏரியா இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கு. காதல் அவன் புரிதல் இல்லாம கூட காதல் இல்லாம போயிடலாம். காதல் தோத்து போகுது. சரி, ஐயோ போச்சு
வாழ்வே மாயம் அப்படிதான் பாருங்க. இந்த வாழ்வே மாயம். நல்ல தமிழ் சினிமாவில் கவனிச்சிங்கன்னா காதல் தோல்வி 2 பேருக்கும் தானே. ஆமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனா ஆம்பளைக்கு பாட்டு பூரா எப்படி இருக்கும்னா சரக்கு அடிச்சுட்டு பாடுறதாவே இருக்கும். ஓஹோ. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். ஏந்துறது சிவாஜி கணேசன். ஆமா. கேட்கறது நம்மகிட்ட ஏன் ஏன் ஊறுகாய் வாங்கி கொடுக்க முடியும், கப்புன்னு அடிச்சிருக்க வேண்டியானே. போக வேண்டியதானே. அவன் அடிச்சாரா? ஆமா. இந்த ஆம்பளைக்கு பாட்டு பூரா அப்படியே இருக்கும். சரி. ஆனா பெண்ணுக்கு பாட்டு காதல் தோல்வின்னா எப்படி வச்சிருக்கான்? எப்படி வச்சிருக்காங்க? ஆசை வச்சேன் உன் மேல மச்சான், அரளி வச்சேன் கொல்லையில, ஆதரிச்சா நல்லதையா இல்ல அரளி வேதே உள்ள. இப்படியே இவன் மட்டும் குடிச்சிட்டு திண்டுதடிய மாதிரி வேட்டையை வந்து தெரியலாமா? ஆனா அந்த பிள்ளை செத்து போகணுமா? இது என்னடா அது? காதல் தோல்னா 2 பேருக்கு தானே. ஓஹோ. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. எனிமே காதல் வரணும் வரும் வரணும் வரணும். ஆமா. வந்து அது ஃபெயிலியரும் ஆகும். கவலைப்படக்கூடாது. அது ஒரு பஸ் ஸ்டாப். இறங்கி நின்னீங்கன்னா அடுத்த பஸ் வரும். அடுத்த பஸ் கூட்டமாக அடுத்த பஸ் ஃபுல்லாகி வந்துச்சுன்னா ஆமா வெயிட் பண்ண அடுத்த பஸ்ஸுக்கு. அந்த பஸ் ஃபுல்லாக தொங்கிட்டு வந்தேன்னா அதுக்கு அடுத்த பஸ்ஸுக்கு. அந்த பஸ் ஃபுல்லா வந்துச்சுன்னா கடைசி பஸ் அது வரு. கடைசி பஸ் டெப்போக்கார விடலன்னா பல டெப்போக்கார விடுறது இல்லை. அதான் பிரச்சனை. பல டெப்போ டெப்போ பூரா இந்த வேலையா தானே இருக்கு. ஆமா. கவலைப்படாத. பஸ் ஸ்டாப்ல படுத்துருங்க. படுத்துருந்தோம்னா காலையில பஸ் ஃப்ரெஷ்ஷா வரும். பயணங்கள் போகாம இருக்க முடியாதுங்க. வாழ்க்கை அதே தான். பரீட்சைக்கு ஃபெயில் ஆனாலும் பரீட்சைக்கு ஃபெயில் ஆயிட்டானா அம்மா கவலைப்பட திட்டாதீங்க. ஒரு பசங்க ஒரு பொண்ணோ பையனோ ஃபெயில் ஆனான்னா ஓஹோ அவனுக்கு வேற ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு முதல்ல நம்புங்க. அதை கண்டுபிடிக்கிறது. நிச்சயமா ஏதோ ஒரு திறமை இருக்கு. எந்த குழந்தையும் இந்த நாட்டுல திறமை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. ஓஹோ ஏதோ ஒண்ணு இருக்கும். இருக்கும் அது இருக்கும். அதை கத்துக்கலாம். ஆமா அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது தானே. அவங்க வீடு மார்க் எடுத்துட்டான், இவன் மார்க் எடுத்துட்டான், அதுக்கு மார்க் எடுத்துட்டான். அவங்க படிச்சுட்டு வந்து +2 முடிச்சுட்டு வந்து உன் பேர் என்னன்னு கேட்கறான். ஓஹோ இந்த நாமக்கல் கோழி பண்ணையில படிச்சுட்டு வந்தா. நாமக்கல் கோழி பண்ணையா? ஆமா. என்ன சொல்ற? 2 ஒன்று தான். நாமக்கல் கோழி பண்ணீங்க சிஸ்டம் ஒன்று தான். எப்படி? இப்போ நம்ம வீட்டில எல்லாம் கோழி முட்டை போடும். ஆமா. கிராமத்தில் எப்படி? பொட்டை கோழி முட்டை போட போகும். ஓஹோ வீட்டுக்குள்ள போகும்போது இந்த சேவல் வெளியில இருந்து கத்து பார்த்துருக்கீங்களா? எப்படி கத்துக்கிற? அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனைவி டெலிவரிக்கு போயிருக்கான்னு அர்த்தம். ஓஹோ அதான். அந்த ஆம்பளை பிரசவத்துக்கு பெண்ணை சேர்த்துட்டு பிரசவ வார்டில் இப்படி வரண்டாவில அலைவாம பார்த்துருக்கீங்களா? ஆமா. சோப்பு வாங்கிட்டு வர, துணி வாங்கிட்டு வர, அது வாங்கிட்டு வர, இது வாங்கிட்டு வரன்னு. அது மாதிரி தான் சேவலும். ஓஹோ அப்ப நாமக்கல் கோழி பண்ணைன்னு சொன்னீங்க. கோழி பண்ணையில கோழி எல்லாம் எப்படி இருக்கும்? ஆமா. குப்பையை கிளறியா முட்டை போடுது. பட்டுக்கோட்டை எழுதினார்ல. என்ன பட்டுக்கோட்டை? கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே 2 முண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. குப்பையை கிணறும் இந்த கோழியே. அந்த கோழி இல்ல இது. இது நாமக்கல் கோழி. என்ன கோழி தெரியுமா? நாமக்கல் கோழி பண்ணி பள்ளிக்கூடம் முன்னா. ஆமா. நாமக்கல் கோழி என்ன கோழி? என்ன கோழி? அது கொக்கர கொக்கரக்கோ. அது இது நாமக்கல் கோழி. எப்படி? கொக்கர கொக்கரக்கோ அவடிய கொக்கரக்கோ என்ன இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ. இது ஏன்னா இந்த பாட்டை பாடினார் பாருங்க. யாரு? அவர் தான் சூப்பர் ஆள். யார்? தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர். யார் அவரு? அவர்தான் உதித் நாராயணன். அருமையான பாட்டு. அருமையான பாட்டு. அவரெல்லாம் லகரத்தை அப்படி உச்சரிப்பாப்புல. இந்த பிபி சீனிவாசன் அவர் கன்னடம் தான் தாய்மொழி. அவர் கன்னடம் தாய்மொழி. நம்மளே பல பேர் உச்சரிக்க மாட்டோம். ஆமா. 2 சுழி இன்னும் 3 சுழி இல்லைன்னா இன்னதான் அவர் பாடுவார். எப்படி பாடுவார்? பொன் என்பேன் சிறு பூ என்பேன் காணும் கண் என்பேன் வேறு என்ன எத்தனை இன்னும் மாறி மாறி வருது. ஆமா. அது அப்படி பாடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கணும். சரி. டிஎம்எஸ் பாடுவாரு. அப்படி பாடுவாரு. அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். எத்தனை லகரம் அதுல வருது? எத்தனை லகரம் வருது. ஆமா. இவர் பாடுறாரு உதித் நாராயணன். உதித் நாராயணன் பாடுறாரு. கமலஹாசன் கூட பாடுறாரு. கமலஹாசன் கூட எப்படி பாடுறாப்புல? அவர் கமலஹாசன் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஏல மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி புத்தி கெட்டு போயாச்சு. புரியுது? அவர் பேசினா தான் கொஞ்சம் புரியாது, பாடினா கரெக்டா புரியும். அவர்
அடுத்து இவர் ஆரம்பிக்கிறார். உதித் நாராயணன் எப்படி ஆரம்பிக்கிறாப்ல? முலக்குள்ளே சில பட்டாம்பூச்சி அப்படி அட்டி அட்டி பாக்குது என்னாச்சு நான் சொல்றான். முலைக்குள்ளே பட்டாம்பூச்சி எட்டி பாக்குது. எப்படி தமிழ் முலைக்குள்ளே பட்டாம்பூச்சி எட்டி அப்பா நல்லா இருமா அப்படின்னு பாரு. அன்னைக்கு ஒரு பக்தி பாட்டு அவர் பாடினாரு. என்ன பாட்டு? அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே பொருளெல்லாம் முருகனே செல்வமும் முருகனே செல்வமும் முருகன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த முருகன் பாட்டுகளை கேட்டாவே அவ்வாறு அது தமிழ் கடவுள். அந்த தமிழ் முருகனுக்கு பாடையில மட்டும் வேறையா இருக்கும். அது ஓஹோ, அது ஒரு சுகம் வச்சுக்க அழகுதான். ஆமா, இவரு இந்த உதித் நாராயணன் இந்த பாட்டு எப்படி பாடிக்கலாம்? வர்றாரு. எப்படி பாடுறான்? அழுக்கெல்லாம் முருகன அருளெல்லாம் முருகனாய் பொருளெல்லாம் முருகனாய் செல்வமும் முருகனாய் செல்வமும் முருகனாய் 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 முருகனாய். முருகன் எங்க இருக்காப்ல? இப்ப அவர் வேலை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு மயில மரத்தில் கட்டிட்டு ஆந்திரா பக்கம் ஓடிட்டார். இங்க இருந்தா வித்து போடுவாங்க. ஆட்டி இந்த புளி புளிக்கிறாங்க, முறுக்கு வைக்கிறாங்க மொழி. ஆமா, அப்படி பாராப்லன்னு வச்சுங்க. செல்போனுக்கு அந்த டிவி பஸ் போயிடுச்சு. பஸ் 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 ஆமா ஆமா பஸ் போயிட்டு இருந்துச்சு. நைட் 2 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா, பஸ்ல எல்லாம் தூங்குறாங்க. ஓஹோ, இப்ப டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி இருக்கணும். ஒரு போன் வருது. நைட் 2 மணிக்கு. நம்ம ஆளு எப்படி தூங்குவான்? காலை இப்படி வச்சுட்டு தூங்குறான், இப்படி வச்சுட்டு தூங்குறான், இருக்கான், எல்லாம் தூங்குறானா? ஆமா, பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணி போன் எடுத்து மெதுவா பேசலாம். ஆமா, அந்த பொம்பளை பிள்ளை அவ்வளவு மெதுவா பேசுது. மெதுவா பேசுதுல. ஆம்பளை ஆள் பேசுறத கேட்டிருக்கீங்களா? ஆம்பளை எப்படி பேசுவாப்ல? நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு என்ன பேசுறாரு? பஸ்ஸை விட்டுட்டேன், அது மாட்டை கட்டிரு. இந்த ஆளு கத்துற அந்த மாட்டை அத்துக்கிட்டே ஓட்டி இருக்கும். அத்துக்கிட்டே வரும். போனை ஆஃப் பண்ணிட்டு சொன்னா கூட நேரா பொண்டாட்டி கேட்டிருக்கும். அங்கேயே கேட்கும். ஒரு விஞ்ஞான சாதனத்தை எப்படி கரெக்டா பயன்படுத்தணும்னு இந்த ஆம்பளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதானே பிரச்சனை. அதுங்க கரெக்டா புரிஞ்சு பேசுதா? ஓஹோ, இப்படி பேசலாம்ல. ஆமா, இவன் போனை எடுத்தாங்க நைட் 2 மணிக்கு. நைட் 2 மணிக்கு எல்லாம் தூங்குறாங்க. பஸ் டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. நைட் 2 மணிக்கு பஸ் டிரைவர் சீட் கண்டு சொல்லி இருக்கவன் போனை எடுத்து மெதுவா பேசாம. ஆமா, டிரைவர் என்னமோ ஏதோன்னு பயந்து பிரேக் அடிச்சா வண்டி உடனே நின்னுச்சா. நின்ன உடனே இந்த அப்பாவியா தூங்கிட்டு இருந்தான் பாருங்க. ஆமா, ஒருத்தனுக்கு நெத்தி உடைஞ்சு, ஒருத்தனுக்கு மூக்கு உடைஞ்சு, ஒருத்தனுக்கு பல்லு உடைஞ்சு, ஒருத்தன் பைய காணங்குறான், ஒருத்தன் புள்ளைய காணங்குறான். இந்த முன் சீட்ல கைய விட்டவன் கைய வெட்டி இருக்கிறேன். வேண்டிய ஒரு 4 பேர் தூக்கத்துல கீழே இறங்கி ஓடிட்டான். கீழே இறங்கி ஓடி போய் திருட்டுக்குள்ள இருந்து சொல்றான், பஸ் கவுந்துருச்சு, என் பொண்டாட்டி கூட்டிட்டு இறங்கலாம். ஒரே சத்தமா இருக்கு, ரத்தமா இருக்கு, என்னன்னு பாக்குறேன். ஆமா, இந்த போன் வந்தவன பாக்குறேன். அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான்? இங்க ஏதோ சத்தமா இருக்கு மாப்பிள்ள, அப்புறம் பேசிக்கலாம் வை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமா, நான் இதனால சொல்ல வர்றது ஒண்ணுதான். ஓஹோ, பிரச்சனை நடக்கலாம், ஆனா அது தன்னாலதான் நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறாங்க பாருங்க பல பேரு. ஓஹோ, அவங்க எல்லாம் ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அது யாருன்னு நீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு நாட்டு ஒரு எதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் இழந்து நிக்கிறோம் நம்ம. ஆமா ஆமா ஆமா. நம்ம எவ்வளவு ஏன் படிக்கணும், ஏன் புக் ஃபேருக்கு வரணும், ஏன் அரசு இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்குது, அரசு மாவட்ட அளவுல ஏன் நடத்தணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் நூலகம் கொண்டு வர்றாங்க. ஏன் ஏன் ஒரு நாம என்ன, நம்ம யாரு, நம்ம யாரு எங்கேயோ சிந்துவெளின்னு சொல்றோமே, அங்கே இருந்து வந்திருக்கிறோம். கீழடியில் இருந்து 4000 வருஷங்கிறான். ஆமா, சிந்துவெளிங்கிறாங்க. நம்ம யாருதான் முதல்ல? நம்மளுடைய பலம் என்ன? நம்ம பலம் என்ன? நம்ம யாரு எங்க இருந்து வர்றோம், வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் எது சொல்லி கொடுக்கும்? எது? போன் சொல்லி கொடுக்காது. போன், இன்டர்நெட், கூகுள் சொல்லாது. ஓஹோ, அது மனுஷன் ஏத்துறதை தான் சொல்லும். அது பொய் ஏத்தினாலும் சொல்லும், நெசம் ஏத்தினாலும் சொல்லும், விஷத்தை ஏத்தினாலும் சொல்லும், விஷம் ஏத்தினாலும் சொல்லும். அது மனுஷன் தான் கூகுள்ல வச்சிருக்கான். புத்தன் சொன்னது மாதிரி. ஆமா ஆமா, புத்தன் சொன்னால என்ன சொன்னார்? புத்தன் நீங்க உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஓஹோ, ஏன்? உண்மை ஆல்ரெடி இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிப்ப நீ? இந்த நாட்டு நீ பொய்யத்தான் கண்டுபிடிக்கணும். ஓஹோ, உண்மை அது இருக்கு, கண்டடைய வேண்டும் உண்மையை. ஆமா, கண்டுபிடிக்கிறது இல்ல. உண்மை அதுவா இருக்கு, உண்மையை கண்டடைய வேண்டும். ஓஹோ, பொய்யத்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. பொய் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நம்ம என்னென்னமோ யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாம் எதுக்கு புத்தக கண்காட்சி நடத்துறோம்? எதுக்கு? நாம எதுக்கு புத்தகங்கள் வைக்கிறோம்? ஏன்? நாம் யார் என்று நீ கண்டடைய வேண்டும், நாம் கண்டடைய வேண்டும், நம்ம கண்டடையணும். ஆமா, நம்ம போய் தேடணும். ஓஹோ, நம்ம போய் படிச்சு பார்த்தா நம்ம யாருன்னு புரியும். ஏன்னா அவ்வளவு இப்ப இழந்திருக்கோம். எவ்வளவு இழந்திருக்கோம்? நான் சுருக்கமா சொல்லி கொடுக்கிறேன். ஐயா பேச்ச நாங்களும் கேட்கணும். ஆமா, நீங்களும் கேட்கணும். ஓஹோ, நிறைய இன்னும் 2 பேச்சு இருக்கு. ஆமா ஆமா, சுருக்கமா சொல்லி முடிச்சிடறோம். என்னது? ஒரு உதாரணத்துக்கு என்ன, இப்ப இந்த துக்க வீட்டுக்கு போய் அழுகுறாங்கல்ல. ஆமா, ஒப்பாரிங்கிறது நம்ம ஊர்ல ஒரு கலை. அது ஒரு கலை, அது ஆர்ட். ஆமா, அதுக்குன்னே சில பேர் இப்ப இருக்காங்க. ஓஹோ, சில பொம்பளை அழுகுலன்னு மைக் வச்சுட்டாங்கன்னா
வாடகை கூட்டி வராங்க. கூட்டி வந்து அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. சரி. இந்த போற பொம்பளையார், நம்ம ஊர் பொம்பளையார் இருக்குல்ல, அதெல்லாம் இப்பெல்லாம் அழுகிறது இல்ல. கொரோனாவுக்கு பிறகு சுத்தமா கட்டி பிடிச்சு கூட அழுகிறது இல்ல. எப்படி அழுகுறாங்க? பயமா போச்சா? அம்மா இப்படியே அழுகுது. அது எப்படி? அன்னைக்கு ஒரு துக்க வீட்டுல அழுகுது பொம்பளையாளு. எப்படி அழுகைய சொல்லுது? என்ன சொல்லுது? 3 மணி பஸ் போயிருவாடி. ஏன்டி 3:30 மணி பஸ்ஸுக்கு போனா நடி? அதுல டிக்கெட் கப்பாங்கடி. 3 மணி பஸ் தாண்டி ஃப்ரீ பஸ். அதுலயே போயிரும் வாடி. ஃப்ரீ பஸ் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. அங்க பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா இப்படி அழுதுட்டு இருக்காங்க. அதுலயும் அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அழுகிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா, ஒப்பாரி வைக்கணுமே அப்படின்னு கேட்டோம்னா, அதான் கவலையே இல்லை, உனக்கு தான் ஒப்பாரி வைக்க தெரியாத, செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரி இருக்கு, எடுத்து போட்டு விட்டு ஒப்பாரின்னு வச்சு ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு ஒப்பாரியை வைக்குது. எப்படி அடிக்குது? ஒரு ஒப்பாரி எங்க இது வைக்குது, நடுவுல செருமல் மட்டும் தான் இது கொடுக்குது. ஒப்பாரி மைக்ல சூப்பரா போய்கிட்டு இருக்கு, செல்போன்ல போகுது, நடுவுல செருமல் மட்டும் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கு. அழுக பக்கத்து கட்டி பிடிச்ச பொம்பளைகளுக்கு சோகம் அதிகமாயிருச்சு. சரி, இறுக்கி கட்டி பிடிச்சது என்னாச்சு? செல்போன்ல யூடியூப்ல பாட்டு மாறிடுச்சு. எப்படி? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. அவன் செத்து கிடக்கிறவன் நினைச்சான். இது நடக்காம தானடா செத்து போயிட்டோம். அவன் அதான நினைப்பான். இப்ப துக்க வீட்டுக்கு போன 2 கிழவி, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆமா, இதை சொல்லி முடிக்கிறோம். போன 2 கிழவி என்ன சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. சரி, இப்படி பார்த்துச்சு, புருஷனை பறி கொடுத்துட்டு தலைமாட்டில் பொண்டாட்டி உட்காந்துருக்கு. தலைமாட்டில் இது போன கிழவிக்கு 2 கிழவிக்கு என்ன சொல்லி அழுகிறதுன்னு தெரியாம முதல்ல ஒன்று சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? அடி பந்தலில பாவக்கா கூட போனது சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சு? நானும் தாண்டி பார்த்தேன், அதை போகையில பார்த்துக்குவோம். இது 2ஐயும் கேட்டுக்கிட்டு புருஷனை பறி கொடுத்தது. தலைமாட்டில் உட்காந்துருக்கு. அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்ன முடிவு? இந்த குடிகார பையன் இருக்கிற வரையும் பயன் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் குளிக்கல போறக்குள்ளேயும் இருக்கிற ஒத்த பாவக்கா போகுது அப்படின்ட்டு அவன் அது அழுக அது சொல்லுது. அது என்ன சொல்லுச்சு? ஆடா, அதை விதைக்கு இல்லடி விட்டுருக்கேன். ஆமா, கைய வச்சா வெட்டி போடுவேன், களவாணி சிரிக்கலாம், அழுகுறதுக்கு வந்தீங்களா, ஆட்டைய போட வந்தீங்களா. இது வரைக்கும் இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்ப 4வது ஒரு கிளை உட்கார்ந்து சொல்லுது. அதுதான் வாட்ஸ்அப் பயன்படுத்துற கிளவி. டிஜிட்டல் உலகம். கேஷ்லெஸ். டிஜிட்டல் வேற இந்தியா. ஆமா, அது 4வது உட்காந்துட்டு அது சொல்லுது. அது என்ன சொல்லுச்சு? அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்திலடி இருக்கி ஏண்டி அக்கா அது விதை இல்லாத பாவக்காடி. அடா விதையெல்லாம் எங்கக்கா ஊசிய போட்டு கொட்டைய உருவிட்டாங்கடி. என்னக்கா சொல்லுற 78 வருஷம் சுதந்திர இந்தியாவுல சரி முட்டை இல்லாம கோழி, அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா, அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை. 78 வருஷ சுதந்திர இந்தியாவுல கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல, உங்க ஐயாவுக்கும் ராஜா இருந்துச்சு. இப்ப தற்சமயத்துக்கு இல்ல. அவ்வளவுதான். நாம கண்டடையணும்னா ஆமா உள்ள போய் சில விஷயங்களை கண்டடையணும். அதுதான் புத்தக கண்காட்சி. புத்தகங்கள் நம் வாசலை திறக்கும், நம் மனதை திறக்கும், நம் உலகங்களை மாற்றும். அந்த உலகங்களை மாற்றும். தயவு செய்து நம்ம இனிமே கொஞ்சம் மந்தமா தான் இருப்போம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. ஏன் நம்மளை ஓட விட்டாங்க அப்படி. 40 வயசுக்கு மேல எல்லாம் என்ன பண்ணணும், அது வைக்கணும், இது வைக்கணும், பண்ணணும். சும்மா புத்தகத்தை கொண்டு போய் வீட்டுல வாங்கி வச்சிருங்க. குழந்தைங்க இருக்கா? ஆமா, அவங்க போர் அடிக்கையில பிரட்டினா கூட அவங்களோட அது பேசிக்கொள்ளும். அது ஒண்ணும் தப்பே பண்ணாது. புத்தகமும் தப்பு பண்ணாது, அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணது நம்ம தான். ஆமா, அதனால குழந்தைகளோடு வாருங்கள், குழந்தைகளோடு கொண்டாடுங்கள், புத்தகங்களோடு கொண்டாடுங்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.